கர்நாடகத்தின் தொகலு கொம்பே ஆட்ட பாணியில் பஞ்சதந்திர கதைகள். மூத்தவர்கள் விளக்குகளை ஏற்றி நேர்மையும் துர்மார்க்கத்தும் பற்றிய கதையை தொடங்குகிறார்கள். இங்கே நிற்கிறான் தர்மபுத்தி. தன் வர்த்தகத்தில் நேர்மையானவன், அவன் நண்பன். பாபபுத்தி. இதயம் அமைதியில்லாமல் அலைகிறவன். இரு நண்பர்களும் சேர்ந்து பயணம் செய்து வியாபாரம் செய்து பெரும் செல்வத்தை சேர்த்தார்கள். ஒரு பெரிய மரத்தின் அடியில் பின்னர் பகிர்ந்து கொள்ள தங்கள் சொத்துக்களை புதைக்கிறார்கள். இரவில் பாபபுத்தி மட்டும் திரும்பி வந்து மறைத்து வைக்கப்பட்ட பானையை திருடுகிறான். அதை நீயே எடுத்தாய் தர்மபுத்தி. நம்முடைய நம்பிக்கையை நான் எட்டவே இல்லை. நீதிபதிகளின் முன்னே கள்ளமானவன் தன் பொய்யான குற்றச்சாட்டை வலியுறுத்துகிறான். பின் பாபபுத்தி தன் தந்தைக்கு ஒரு வஞ்சக யுக்தியை கற்றுக் கொடுக்கிறான். மரத்தின் உட்குழியினுள் தெரியாமல் பேச அவரது மூதாதையான தந்தை மறைகிறான். மரதேவதை பேசட்டும். உட்குழியிலிருந்து நேர்மையான மனிதனுக்கு எதிராக ஓர் குரல் எழுகிறது. அந்த யுக்தியை தர்மபுத்தி கவனித்து அமைதியாக கீழே உலர்ந்த இலைகளை குவிக்கிறான். உள்ளிருந்து உண்மையே பதில் சொல்லட்டும். காப்பாற்றுங்கள், நான் எந்த தேவதையும் அல்ல. தந்தை கீழே விழ வஞ்சகம் முழுவதும் வெளிப்படுகிறது. நீதிபதிகள் பாபபுத்தியை தண்டிக்கிறார்கள். தன் கபட புத்திக்கே தானே சிக்குகிறான். மூத்தவர்கள் சொல்வார்கள், கபடத்திற்கு பயன்படுத்திய சூழ்ச்சி உன்னையே நாசம் செய்கிறது. பொய்யனின் வேட்டையில் அவனே சிக்கும்போது நேர்மை நிலைத்துக் கொள்கிறது. கபடம் தன்னையே கெடுக்கிறது.